ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் பாராயணம் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம 7வது நாள் 7வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். கேட்க போகிறீங்க நீங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷீரடியிலிருந்து சாயோட கதைகளை படிப்பது. உங்களுக்கும் அதே மாதிரி ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ஷீரடியிலேருந்து இந்த கதைகளெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அதுதான் உண்மையும் கூட. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில சகோதரிகள் கன்சீவாக இருக்காங்க. வயிற்றில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் கேட்டுட்ருக்கு. அதுதான் சாய் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதை விவரித்து சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் படித்து காமிக்கிறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் உடனே நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு சகோதரி நேற்று 6வது அத்தியாயம் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் வாய்ஸில் சச்சரிதம் கேட்கும்போது 5 months ப்ரெக்னென்ட், எனக்கு பேபி மூமெண்ட் தெரியுது அண்ணா. வாவ், இப்போ தான் மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கிற டைம். தேங்க்யூ சாயின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வயிற்றில் இருக்க குழந்தை கூட சாயோட கதைகளை கேட்டுட்ருக்கு. அதுவும் நான் படிக்கிறதை கேட்டுட்ருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் நம்ம சாய் குடும்பத்தில் கன்சீவாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சாய் பிரசவம் பார்க்கணும். குழந்தையையும் தாயையும் நல்லா பார்த்துக்கணும். அவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க பெற்றெடுத்து சந்தோஷமான ஒரு அம்மாவாக அவங்க பிறக்கணும். ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு அம்மாவும் பிறப்பாங்க, ஒரு அப்பா பிறப்பாங்க, ஒரு தாத்தா பிறப்பாங்க, ஒரு பாட்டி பிறப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாய் தாயுமானவர். அவரே பிரசவம் பார்ப்பார். சிவன் ஒரு அடியவருக்கு பிரசவம் பார்த்தாங்களாம், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு. அந்த மாதிரி நம்ம சாய் மிகப்பெரிய மருத்துவர். எத்தனையோ பேரெல்லாம் காப்பாற்றிருக்காரு. எத்தனையோ பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் டெலிவரிக்காக போனவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பெற்றெடுத்து வந்திருக்காங்க சாயோட அருளால். அதே மாதிரி இவங்கள மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் கன்சீவாக இருக்காங்களோ அவங்களும் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட, குழந்தை இல்லாதவங்களுக்கும் சாய் குழந்தை வரம் கொடுக்கணும். இது அனைத்து பிரார்த்தனைகளோட இந்த சாய் சச்சரிதம் 7வது அத்தியாயத்தை தொடங்கலாம். சாய்பாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்து இருந்தார். அவர் தௌதி, அதாவது 22 அரை அடி நீளமும் 3 அங்குல அகலமும் உள்ள நனைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல், கண்டயோகம், உடல் உறுப்புகளை தனியாக கலற்றி பின்னர் சேர்த்தல், சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் கைதேர்ந்தவராக இருந்தார். அவரை ஒரு இந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் அவர் ஒரு யவனரை போன்று தோற்றமளித்தார். நீங்கள் அவரை யவனவர் என்று கருதுவீர்களானால் அவர் சமயாசாரமுள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார். அவர் ஒரு ஹிந்துவா அல்லது முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை. ஹிந்துக்களின் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்து சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெறுவோருக்கு பரிசுகள் வழங்கினார். கோகுலஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழாவை, கிருஷ்ணர் மேனியை கருமை நிறமாக்கும் வைபவம், உரிய முறைப்படி செய்வித்தார். திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகையை நமாஸ் தமது மசூதியில் செய்ய அனுமதித்தார். ஒருமுறை மொஹரம் திருவிழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத் முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று புதைக்கவும் தீர்மானித்தார். 4 நாட்கள் தாபூத்தை மசூதியில் வைக்க சாய்பாபா சம்மதித்தார். 5வது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக வருந்தும் தன்மையே இன்றி மசூதியிலிருந்து அதை அப்புறப்படுத்தினார். நீங்கள் அவரை முகமதியர் என்று கருதுவீர்களானால் ஹிந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டு இருந்தார். நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார். ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹேப் சாந்தூர்கர் கருத்துப்படி பாபாவுக்கு சுன்னத் செய்யப்படவில்லை. பிவி தேவ் எழுதிய பாபா ஹிந்து கி யவன் என்ற கட்டுரையை சாய்லீலா சஞ்சிகையில் பக்கம் 562 பார்க்க. நீங்கள் அவரை இந்து என்று அழைத்தால் இப்போது மசூதியில் வாழ்ந்தார். முகமதியர் என்றால்
துனி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்து இருந்தார். மற்றும் முகமதிய மதத்திற்கு விரோதமான பின்வரும் 3 பழக்க வழக்கங்களையும் கொண்டிருந்தார். அதாவது திருகையில் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணியடிப்பது, தீயில் ஆகுதி செய்தல், பஜனை, தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அருக்கிய வழிபாடு செய்தல் முதலியன எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன. நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண சேரஸ்டர்களும் அக்னி ஹோத்ரிகளும் தங்கள் வைதீக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்தனர். அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயடைத்து ஊமையானார்கள். சாய் ஒரு ஹிந்துவா முஸ்லீமா இந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. யாருக்கும் எதுவுமே தெரியல. அவர் ஹிந்துவா நினைக்கிறவங்களுக்கு முகமதியராக தெரியாது, முகமதியராக நினச்சா ஹிந்துவாக இருக்கார். எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஒரு சில பேர் இதை தெரிஞ்சுக்கணும், இவர் யார் தான், எங்கேருந்து வந்திருக்கார், இவர் எந்த ஊர், எந்த நாடு, இவரோட உண்மையான பேர் என்ன, இவரோட அம்மா அப்பா யார், இவர் இந்துவா முஸ்லீமா, இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த மாதிரி பல கேள்விகளோட போனவங்க எல்லாரும் சாயை பார்த்தோன்னே திகைத்து போய் நின்றுறாங்க. கடவுளை பார்த்தா என்ன நடக்கும், அதானே திகைச்சு போய் நின்றுவாங்க. உண்மையான சொரூபத்தை கடவுள் என்றைக்குமே காமிக்க மாட்டார். காமிச்சோம்னா நம்ம பார்க்க முடியாது. கடவுளை அந்தந்த இடத்துல சாந்தமான ரூபத்தை மட்டும்தான் பக்தர்களுக்கு காமிக்கிறாங்க. ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் கேட்குறாரு, உங்களோட உண்மையான சொரூபத்தை நான் பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த காட்சி கொடுக்குறீங்க. இந்த இதில் கிருஷ்ணராக இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சாராம்சம் இருக்கும்ல, அந்த சாராம்சத்தை நான் பார்க்கணும், உங்களோட உண்மையான சொரூபத்தை பார்க்கணுன்னு அப்போ அர்ஜுனன் வேண்டி கேட்டதுக்கு என்னங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டு சரி நீ பாரு நான் உனக்கு தரிசனம் தரேன்னு சொல்லிட்டு அவரோட உண்மையான சொரூபத்தை காமிக்கிறாரு. அவரால் பார்க்க முடியல. அர்ஜுனன் ஒரு டைமில் போதும் நிப்பாட்டுங்க என்னால் முடியலன்னு அழுவ ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. கண்கள் கூசுது. அந்த அளவுக்கு 1000 சூரியன்கள் சேர்ந்து அப்படி பிரகாசிக்கும். அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வானுயிரை அப்படியே நீண்டு நீண்டு போயிட்டே இருக்கு. அவர் முழுவதுமாக பார்க்கவே முடியல இவரால். அர்ஜுனனால் எல்லாம் தெரியுது. அண்ட சராசரங்கள், நட்சத்திர கூட்டங்கள், கடல்கள், மலைகள், இது எல்லாம் பிரம்மாண்டமாக கண்ணு முன்னாடி வந்து 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 போகுது. அவரால் அந்த தரிசனத்தை முழுவதுமாக பார்க்க முடியல. அதாவது இது எதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன்னா, கடவுளோட அமைப்பு அந்த மாதிரி. சாய் கடவுளோட அமைப்பு. அப்போ அவரை பார்த்தவங்க என்ன, அவங்க ஸ்தம்பித்து போய் தான் நிற்பாங்க. அதான் நடந்திருக்கு. அவர் ஆராய்ச்சி பண்ண போனவங்க வேறு எந்த கேள்வியும் கேட்காம என்ன பண்ணுறாங்க, அவர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சாயி உங்கள் கையை எடுத்து என் தலையில் வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அது போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஊமையாக போய் நிற்கிறாங்க, வேறு எதுவும் பேசாமல். எனவே அவர் முகமதியராய் ஹிந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்க்க இயலாததாய் இருந்தது. அது ஒரு அதிசயம் அல்ல. அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சரணாகதி அடைந்து அவருடன் ஒன்றுபடுபவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகளை குறித்து கருத்தில் கொள்வதற்கு ஏதும் இல்லை. சாய்பாபாவை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்துக்களுக்குள்ளேயும் எவ்வித வேறுபாட்டையும் காணவில்லை. பக்ரிகளுடன் மாமிசம் மீனும் அவர் உண்டார். நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணர்வை தீண்டிய போதும் அவர் அருவருப்பு காட்டவில்லை. சாய்பாபா அத்தகைய தனிசிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரமாவார். முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்காருவதற்கும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்ற பின் அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை. உண்மையில் சாய்பாபா பரிபூரண ஆனந்தமும் உணர்வும் ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது. அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடைய தேயான ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான். முக்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தனர். எப்போதும் அவர் நடந்தார், பேசினார், அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். எப்போதும் தம் நாவினால் அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானர் என மொழிந்தார். அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை. அவர் சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார். எப்போதும் முழு வேதாந்தத்தையும் போதித்தார். கடைசி வரை பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர். அவர்களுடைய ஆழ்ந்த இரகசியங்களையும் அவர் அறிவார். அதை அவர் மொழிகளால் வெளியிட்ட போது அனைவரும் வியந்தனர்.
சர்வ ஞானிகளின் கருவூலம் அவரே. எனினும் அறியாதவர் போல் நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவையே சாய்பாபாவின் குணாதிசயங்கள். அவர் மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது. அனைவரும் அவரை ஷீரடியில் இருக்கும் பரமாத்மா என்றே நம்பினர். சாய்பாபா குணாதிசயங்கள். பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியாத அறிவிலி நான். ஷீரடியிலுள்ள ஏறக்குறைய எல்லா கோவில்களையும் அவர் பழுதுபார்க்க செய்தார். சனி, கணபதி, சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதை, மாருதி முதலிய எல்லா கோவில்களையும் தாத்தியா பாட்டில் மூலமாக ஒழுங்குபடுத்த செய்தார். அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது. தட்சிணை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ரூபாய் 20 சிலருக்கும், ரூபாய் 15 அல்லது 50 மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது. இது தூய சமர்ப்பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் பெரும் அளவில் பயனடைந்தார்கள். சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர். கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினார்கள். சில சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது. பலர் தங்களின் மனோபீஷ்டங்களில் பூர்த்தி எய்தினர். குருடர்கள் தமது கண்களில் எவ்வித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வையை அடைந்தார்கள். சில முடவர்கள் கால்களை அடைந்தார்கள். அவரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையே ஒருவராலும் காண இயலாது. அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் யாத்ரீகர்கள் ஷீரடியை நோக்கி திரண்டனர். பாபா எப்போதும் துனி அருகிலேயே அமர்ந்து இருந்தார். அங்கு தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். எப்போதும் தியானத்தில் அமர்ந்து இருந்தார். சில சமயங்களில் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார். தமது தலையில் ஒரு வெள்ளை டர்பனும் இடுப்பில் சுத்தமான வேஷ்டியையும் தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது வழக்கம். ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும். அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார். நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார். அவர் எப்போதும் வெற்றி பெற்று ஹகீமை வைத்தியரை போன்று புகழடைந்தார். ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம். ஓர் அடியவரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது. ஷீரடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை. மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றனர். அதை போன்ற வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு, அஞ்சனம், பசும்பால், கற்பூராதி மருந்துகள் முதலியன உபயோகிப்பார்கள். ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது. சிறிது பிப்பாவை, அதாவது சலவை செய்பவர் குறியிடும் செங்கோட்டை காயின் பசை, அதை கைகளால் 2 உருண்டை செய்து நோயாளியின் ஒவ்வொரு கண்களிலும் அவ்வுருண்டையை திணித்து விட்டு துணியால் கண்களை சுற்றி கட்டு போட்டு விட்டார். மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது. எரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாகவும் சுத்தமாகவும் ஆகிவிட்டது. கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் செங்கோட்டை பசை அவற்றுக்கு எவ்வித தீங்கையும் அளிக்கவில்லை. இம்மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம். ஆனால் இந்நிகழ்ச்சியோ குறிப்பில் உள்ளது. பாபாவின் யோக பயிற்சிகள். பாபா யோகத்தின் எல்லா பயிற்சி முறைகளையும் அறிவார். அவைகளில் 2ஐ இங்கே குறிப்பிடலாம். தௌத்தி அல்லது சுத்த விருத்தி. ஒவ்வொரு 3வது நாளும் பாபா மசூதியிலிருந்து நெடுந்தொலைவிலுள்ள ஆலமரத்துக்கு அருகில் இருக்கும் கிணற்றுக்கு சென்று தமது வாயை கழுவி குளிப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் தமது குடல், கும்பி முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து பக்கத்தில் உள்ள நாவல் மரத்தில் உலர்வதற்காக வைத்தது கவனிக்கப்பட்டது. இதை பார்த்தவர்கள் ஷீரடியில் உள்ளனர். அவர்கள் இவ்வுண்மையை சோதனை செய்து பார்த்துவிட்டனர். 3 அங்குல அகலமும் 22 அடி நீளமும் உள்ள நனைக்கப்பட்ட லெனின் துணியால் தௌத்தி செய்யப்படுகிறது. இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு வயிற்றுக்குள்ளேயே கிரியைகள் நடத்த வைத்திருக்கப்பட்டு பிறகு வெளியே எடுக்கப்படுவதே சாதாரண தௌத்தியாகும். ஆனால் பாபாவின் தௌத்தியோ மிகவும் தனிச்சிறப்பானதும் அசாதாரணமானதும் ஆகும். இதன் மூலமாக பாபா ஒரு சித்தரும் கூட. அதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக கண்ட யோகம். பாபா தமது உடம்பிலிருந்து வெவ்வேறு உறுப்புகளை பிய்த்து எடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களிலும் தனித்தனியாக வைத்து இருந்தார். ஒருமுறை ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புகள் தனித்தனியாக மசூதியின் பல இடங்களிலும் இருப்பதை கண்டார்.
அவர் மிகவும் பீதியடைந்து முதலில் கிராம அதிகாரிகளிடம் சென்று பாபா கண்ட துண்டங்களாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அறிவிக்க எண்ணினார். அதாவது அவர் ஒருத்தர் போகிறாரு, பாபா பக்கத்துக்காக மசூதிக்கு போகிறாரு, துவாரகாமாய்க்கு போகிறாரு. போகும்போது பாபாவோட உடல் உறுப்புகள் எல்லாம் கண்ணந்துண்டமாக வெட்டி அங்கே இங்கேன்னு இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. அதை பார்த்து அவர் சரி பாபாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, கண்ணா பின்னான்னு வெட்டி கொலை பண்ணிட்டாங்க, இதை உடனே அதிகாரிகள்கிட்ட போய் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் போகும்போது அவருக்கு பயம், ஏன்னா இதை நம்ம தான் போய் சொல்கிறோம், அப்போ அவங்க முதல்ல நம்மளை என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சாதாரண ஒரு மக்கள் அப்படி தானே பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களோ, அதே மாதிரி ஒரு பயம் அவருக்கும் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுறாரு. இதை போய் வெளியே சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவரே மனசில் நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு. எங்கேயும் அந்த ஊர் ஃபுல்லாக பாபா கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கண்ணா பின்னாடி வெட்டிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. எந்த ஒரு சலனமும் அந்த ஊருக்குள்ளே நடக்கலை. அவரும் சாயை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே பாபா எப்போதும் போல் நல்லா இருக்கார். அவரோட உடல் உறுப்புகள் கண்ணா பின்னாடி வெட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்தாரு. ஆனால் இப்போ பாபா முழு உடலோடு காட்சி கொடுக்குறாரு. இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே அவருக்கு உண்மைகள்லாம் தெரிய வருது. அவர் அதை உணர்றாரு. இது வெறும் கனவு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு அவர். பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்றார். அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை, அன்றி ஊக்குவிக்கவும் இல்லை. தமது சிகிச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவில்லை. தமது தகைமைகளின் திறத்தின் பயனால் புகழ்பெற்று பெருமையுற்றார். பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார். வைத்தியர்களில் எல்லாம் தலை சிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை. மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்திற்குமே எப்போதும் உழைத்தார். தாங்க முடியாத பயங்கர வழிகளை எல்லாம் தாமே பலமுறை இம்முறைகளில் தாங்கி துயருற்று இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குணாதிசயத்தை எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறேன். பாபாவின் எங்கும் நிறைத்தன்மையும் கருணையும். 1910ஆம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துனி அருகில் அமர்ந்து குளிர்காய்ந்து கொண்டு இருந்தார். பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார். சிறிது நேரத்திற்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே துனி உள்ளே நுழைத்து விட்டார். கரம் உடனே கருகி வெந்து விட்டது. கையை விட்டுட்டாரு. கட்டையை எடுத்து அந்த துணியில் வச்சுக்கிட்டு இருந்த சாயி என்ன பண்ணிடுறாரு, திடீர்னு அந்த கட்டைக்கு பதிலாக தன்னோட கையவே அந்த நெருப்பில் துணியில் விட்டுறாரு. அப்போ அவரோட கை நெருப்பில் எரிஞ்சு கருகி போகுது. ஆனால் பாபா கையை இன்னும் எடுக்கலை. அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அப்படியே கையை விட்டுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்த அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மாதாவாலும் மாதவராவ் தேஷ்பாண்டேயாலும் உடனே கவனிக்கப்பட்டது. உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள். மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து, தேவா எதற்காக இங்கனம் செய்தீர், ஏன் பாபா இப்படி செஞ்சீங்க, உங்கள் கையை ஏன் அதில் விட்டீங்க அப்படின்னு கத்துறாரு. அவர் உடனடியாக எதை பற்றியும் யோசிக்காமல் பாபாவோட வயிற்றை பிடித்து பின்னாடி இழுத்து கேட்குறாரு, ஏன் சாயி இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்படி கேட்கும்போது சாயி சொல்கிறாரு, பாபா அப்போ தான் தன்னோட உணர்வுக்கு திரும்பி வராரு. அவரோட கை உள்ளுக்குள்ளே விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அது கூட அந்த வலியை கூட அவர் பொறுத்துக்கிட்டு அந்த ஒரு உணர்வு அற்ற நிலையில் இருந்திருக்காரு. தொலை தூரத்தில், அப்போ சாயி சொல்கிறாரு, தொலை தூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொல்லனின் மனைவி உலைக்களத்தில் இருந்த திருப்தியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான். அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள். அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது. நான் உடனே உலைக்களத்தில் என் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவே இல்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்வடைகிறேன். சாயி இந்த மாதிரி எத்தனையோ பேரோட கஷ்டத்தை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட துன்பங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு மேலே பல மடங்கு அவர் அனுபவித்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. நம்ம இந்த கஷ்டத்துலேயும் மன தைரியத்தை உணர்றோம்ல. சாய் நம்ம கூட இருக்காரு, நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு, காப்பாற்றுவார், இதுலேருந்து மீண்டு வந்துடுவோம், நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும், நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நம்ம நம்பி அந்த கஷ்டத்தை மறக்கிறோம்ல. அந்த நம்பிக்கை வரும்போது நம்மளோட கஷ்டம் மறக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் எங்கே போகுது, சாய் அனுபவிக்கிறார். நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சாய் அனுபவிக்கிறார். அதனால தான் நம்மளோட மனசில் தைரியம் வருது. எதுவுமே இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சு இன்றைக்கி எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க.
அந்த சந்தோஷம்லாம் எப்படி கிடைக்குது? அவங்களோட அந்த இயலாமைகள், அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் சாய் வந்து எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு தான் சாய் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சியும், நம்பிக்கையும் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வாழ வைக்கிறாரு. நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம், நம்ம தைரியமாக இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்மளோட கவலைகளையும் துன்பங்களையும் சாய் வந்து அனுபவிக்கிறாரு. அதான் காரணம். நீங்கள் கூட நினைப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னால் எப்படி இப்படி வாழ முடியுது, நான் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கேன். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ எப்படி சிரிக்கிற, எப்படி தைரியமாக இருக்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, அந்த தைரியம் நமக்கு வருது. அந்த தைரியம் நமக்கு வரதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு மனசில் இருக்க பாரத்தை அவர்கிட்ட வந்து இறக்கி வைக்கிறோம். அவர் ஏற்றுக்கிறாரு, நம்மளோட கஷ்டத்தை சாய் வந்து அனுபவிக்கிறாரு. அந்த மாதிரி தான் அந்த குழந்தையோட அந்த தீ காயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தன்னோட கையவே நெருப்பில் விட்டார் நம்மளோட சாய். குஷ்டரோக அடியவனின் சேவை. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு கடுகளவு தான். இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இவங்க வந்து சேகரித்து இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ புத்தகங்கள் வந்து இருக்குது. அதில் அந்த எத்தனையோ புத்தகங்கள் இருந்தாலும் அதுலேயும் இல்லாத எத்தனையோ சாயோட அதிசயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமும் இன்றைக்கி வரைக்கும் இந்தந்த நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷம் இந்த பதிவை கேட்டுட்ருக்க இந்த நிமிஷம் கூட சாயால் ஒருத்தவங்க வந்து காப்பாற்றப்பட்டு இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே இந்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாதவராவ் தேஷ்பாண்டேயிடமிருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட நானா சாஹேப் சாந்தோர்கர் பம்பாயை சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை ஆயின்மெண்ட், லிண்டு துணி, பேண்டேஜ் துணி உட்பட மருந்து சாமான்களுடன் வரவழைத்து பாபாவின் கரத்தை பரிசோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீக்காயத்துக்கு சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டனர். ஆனால் பாபாவினால் இது மறுக்கப்பட்டது. அது முதற்கொண்டு பாகோஜி ஷிண்டே என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. பாபா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வந்து சாயின்னு சொல்லலாம். சாயி நான் தான், சாயி என் கூட இருக்காரு, அது இதுன்னு என்னென்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து சாயாக முடியாது. நம்ம வந்து யாருமே சாயாக முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சாயை வந்து உணர மட்டும்தான் முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஏன் இப்படி சொல்கிறேனுங்கிறது உங்களுக்கு தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒரு குஷ்டரோகி, ஒரு வெண்குஷ்டம் வந்தவங்களும் அது குஷ்டரோக வியாதி வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து யாசகம் கேட்குறாங்க. அவங்களுக்கு யாசகம் போடும்போது கூட நம்ம எப்படி போடுறோம், கையை வந்து தூரமாக வச்சு பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், கையை மேலே தூரம் வச்சு போடுறோம். நிறைய கோவில்களில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கோவிலுக்குள்ளே கூட வந்து விட மாட்டுறாங்க. அங்கே உட்காந்து அந்த பாபாவோட ஆரத்தி பார்க்கும்போது அங்கே இருக்க பக்தர்களுக்கு வந்து இடைஞ்சல் தருவாங்க அந்த பசங்க. ஏன்னா கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க, கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக வந்து இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சில கோவில்கள் வந்து அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க. இதை என் கண்ணால் வந்து பார்த்தது. எந்த கோவில்னு நான் குறிப்பிடலாம், அது வேணாம் இப்போதைக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, பாபா எல்லோரிடமும் அரவணைப்பாக இருந்தார். அவங்க இவங்கன்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம சாய் குடும்பத்தில் எத்தனையோ குழந்தைகள் சாய் சச்சரித்த கதைகளையும் வந்து ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட கதைகள், சாயோட சச்சரித்த கதைகளை கேட்டு, குரு சரித்திர கதைகள் கேட்டு எத்தனை பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. எத்தனை அந்த ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட அம்மா அப்பா எத்தனை பேர், ஒருத்தரா 2 பேரா, இதான் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என் குழந்தை ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுவான். அந்த கொஞ்சம் ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க குழந்தைகளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவோம் அவங்கள. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்குவாங்க, ரொம்ப கோபமாக நடந்துக்குவாங்க. அவங்க கூட இந்த சாய் சச்சரித்த கதைகள், இந்த குரு சரித்திர பாராயணம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியல, அது வந்து பார்த்திங்கன்னா அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது, அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். அந்த கதைகளை கேட்ட அந்த குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறத விட்டுட்டான் என் பையன். என் குழந்தை இப்போ வந்து கோவப்படுறதில்ல, அமைதியாக இருக்கான். நான் வந்து என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயம் சொன்னோம்னா அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உணர்றது கூட ஒரு சில பெரியவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன், இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன், என்னோடய குழந்தைகள் என்னோடய பேர பசங்களாம் கூட என்னை மதிக்கலைன்னா கூட இப்போ நான் இதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, நான் என்னோடய பார்வையை நான் இறைவன்கிட்ட திருப்பிட்டேன், எனக்கு யாரும் இல்லைங்கிற அந்த உணர்வே இல்லை, நான் சாயை நம்ப ஆரம்பிச்சிட்டேன், என் கூட சாய் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட எனக்கு பெரிய ஆச்சரியமாக இல்லை. இந்த ஸ்பெஷல் சைல்டு அவங்க பாருங்கள், அந்த குழந்தைங்க இந்த குரு சரித்திர கதைகள், சாய்பாபாவோட கதைகள்லாம் கேட்ட அந்த குழந்தைகள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஒரு நாள் அந்த கதைகளை நான் படிக்கலைன்னா ஃபோன் பண்ணி அந்த ஒரு நாள் பிரேக் ஆகிடுச்சு, திடீர்னு குரு சரித்திரம் படிக்கும்போது இடையில 2-3 நாள் பிரேக் ஆகும். அப்போ ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோடய பையன் வந்து கேட்குறான், ஏன் அந்த அங்கிள் வந்து இன்னும் ஏன் அந்த அண்ணன் படிக்காமல் இருக்காங்க, அங்கிள் படிக்காமல் இருக்காங்க, படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், தேடிக்கிட்டே இருக்கான், நீங்கள் ஏன் இன்றைக்கி போடலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும்.
என்ன சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம் வந்து. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு பாருங்களேன். ஏன்னா இது வந்து ஒரு காட்சியும் கிடையாது, ஒரு படமாக இருந்தால் கூட குழந்தைங்க வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். இது படமும் கிடையாது. நம்ம பாட்டி பாபாவோட ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு நம்ம குருசரித்திர கதைகள், சாய் சச்சிதம்லாம் வந்து படிக்கிறோம். இதை கூட வந்து அவங்க வந்து அவ்வளோ உன்னிப்பாக கேட்டு அந்த காட்சிகளுக்குள்ளே வந்து மூழ்கிறாங்க அப்படின்னா அது இறைவனோட அனுகிரகம் வந்து இருக்குது. அதனால தான் இப்போ சாய் பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளெல்லாம் மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு. நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் இந்த மாதிரியான குழந்தைகளை வச்சுட்டு அவங்களாம் வந்து தெய்வத்துக்கு சமம், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வயதுக்கு வந்து பெண்களை வைத்துட்டு அவங்கள அந்த அந்த உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த மாதவிடாய் அந்த பீரியட்ஸ் டைமில் கூட அவங்களுக்கு வந்து அந்த சொல்ல தெரியாமலாம் எத்தனை குழந்தைகளை நான் போனதுக்கப்புறம் என் குழந்தைய யார் பார்த்துக்குவா, அவங்களுக்கு தேவை அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் இருக்கும்போதே ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, நான் இருக்கும்போதே என் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அப்படி அந்த அளவுக்கு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு. நம்ம சாய் குடும்பத்தில் சாயை நம்புகிறவங்க அவங்களோட வீட்டில் யார் வீட்லையாவது இந்த ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு சாய் கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படிங்கிறத உரிமையோடையும் கண்டிப்போடையும் கேட்போம். நம்ம சாய்கிட்ட கண்டிப்போட கேட்போம், சாய் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. ஷாமா கேட்பார்ல, சாய் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க சாய், இல்லைனா உங்கள் தலையில் தேங்காய் உடப்போம் சாயின்னு சொல்லுவார்ல, இந்த உங்கள் குழந்தை வரத்தை கொடுங்கன்னு சாய் கேட்பார். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை வந்து கொடுப்பார். அதே தான் நம்ம சாய்கிட்ட கண்டிப்பாக கேட்போம். எங்கள் சாய் குடும்பத்தில் உங்களோட கதைகளை கேட்டுட்ருக்க அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகள், ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து முழுவதுமாக அவங்களுக்கு வந்து பரிபூரணமாக குணமடைந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அந்த சக்தியை கொடுங்க. ஏன்னா அது மோசமான உலகம். எங்களால் நார்மலாக, அதாவது நாங்கள் ஒன்றும் பெரிய அறிவாளிகள்லாம் கிடையாது. இப்போ நம்மளை மாதிரியான ஆளுகளே வந்து இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷம் வாழ்கிறது சாதனையாக இருக்குது. அசந்தமாக ஏமாற்றிட்டு போயிடறாங்க. எங்கே என்ன நடக்குமே தெரியாது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட அங்கேயும் ஏமாத்துறாங்க. குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு பிசாசு தலையை விரிச்சு போட்டு ஆணிச்சாங்கிற கதை மாதிரி எங்கே பார்த்தாலும் விளம்பரம், அது டாபிக் எங்கேயோ போகுது. அதான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கோயிலும் போனாலே அங்கே போனாலும் அது இதுன்னு சொல்லிட்டு காசப்படுங்கிறதுல தான் இருக்காங்க. எங்கேயும் வந்து ஒரு பக்தி மார்க்கமும் கிடையாது, உண்மையான இதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப விரல் விட்டு சொல்லலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. எல்லா இடத்தையும் சொல்லலை, ஒரு சில இடங்கள் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பாபா 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 பாபான்னு பாபா என்கிட்ட பேசினார், பாபா இதை சொன்னார், அதை பண்ணார், எல்லாம் பாபா இப்படி தான் எல்லாம் பாபா பற்றி. பாபா என் கூட பேசுகிறாரு, தலைங்க பேசுகிறா, நான் அமைதி ஆயிடுவேன். அப்புறம் ஏன் நான் அவங்க கூட பேச போகிறேன்? அதான் உண்மையும் கூட. பாபா என் கூட பேசுகிறா, நான் என்ன பண்ணுவேன்? நான் அவர் கூடயே தான் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஏன் வீடியோ போட போகிறேன்? அது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பாபா கிட்டே கேட்டு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. பாபா வந்து என்கிட்ட எனக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்கு வந்து உணர்த்துவார், என்கிட்ட வந்து உணர்த்துவார். அவதான் அதுவும் நான் கேட்ட உடனேலாம் வந்து உணர்த்திட மாட்டார். அவர் அந்த டைம் இருக்கும், எந்த டைமில் இவனுக்கு என்ன செய்யணும், எந்த டைமில் இவனோட அறிவை உபயோகித்து இவனே வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். என் முடிவு நான் தான் வந்து எடுக்கணும். அதுக்கான சக்தியை பாபா கொடுப்பாரு. எல்லாமே பாபா நம்ம வந்து சொல்லவே கூடாது. யாருக்கிட்டையும் போய் நிற்காதீங்க தயவு செய்து. வந்து கஷ்டப்படுறீங்க, ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தால் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு யாராவது வந்து பாபா என் கூட பேசினார், என் கூட பேசுவார், இதை சொல்லுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லைனா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்கள்கிட்ட நான் பாபாட்ட வந்து கேட்டேன் அது இதுன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பாபான்னு கிடையாது, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றாரு. உங்களோட பக்தி உண்மையானதாக இருந்துச்சு, நீங்கள் உண்மையாக சரண் அடைச்சிங்க, உண்மையாக அவரை நம்புறீங்க அப்படின்னா எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்க வருவாங்க. இதான் உண்மை, இதான் உண்மையும் கூட. நீங்கள் சாய் சச்சரிதம் கேட்டுட்ருக்கீங்க, இதை கேட்டுட்டாவது நீங்கள் வந்து திருந்துங்க. அதாவது பொதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி, அவங்களுக்காக மட்டும்தான் இது. நீங்களும் அதாவது இந்த பதிவை கேட்டுட்ருக்க நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க. இதுதான் உண்மையான இறை சேவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செய்து. முக்கியமாக இந்த மாதிரியான குழந்தைகள்லாம் வச்சுருக்கவங்களுக்காக. சரி வாங்க, இப்போ பாபா பாருங்கள், அந்த ஒரு வெண்குஷ்ட அவரை வைத்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிறாரு. அவரை தொட்டு அவரோட பொண்ணுக்கு மருந்து போட அவர் மட்டும்தான் வந்து அனுமதிக்கிறாரு. பெரிய டாக்டரு பம்பாயிலேருந்து வந்திருக்காங்க, பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்படி வந்துமே பாபா என்ன பண்ணுறாரு, விரட்டி அடிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை போட அப்படின்னு, அந்த மாதிரி ஆள் அவர். சரி வாங்க, இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்து விட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சையாகும். நானா சாஹிப் பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தை காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் அது விரைவில் குணப்படும் எண்ணத்துடனும் கேட்டுக்கொண்டார். டாக்டர் பரமானந்தும் அதை பலமுறை வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அல்லாவே அவரது மருத்துவர் என்று பாபா கூறி அதை மறுத்துவிட்டார். எனக்கு வந்து இறைவன் தான் என்னோட மருத்துவர், எனக்கு நீங்கள் செய்கிற மருத்துவம் தேவையில்லை அப்படின்ட்டாரு பாபா. அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவே இல்லை.
டாக்டர் பரமானந்தின் மருந்துகள் ஷீரடியில் உபயோகப்படுத்தப்படவே இல்லை. இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெறும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது. தினந்தோறும் பாகோஜி அவர் கரத்திற்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின் பாபாவின் கை குணப்படுத்தப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். ஏதோ லேசான வலி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறியோம். தினந்தோறும் பாகோஜி தனது நியதிப்படி கட்டுகளை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார். இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது. அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை. ஆனால் தமது அடியவர் மீதுள்ள அன்பின் காரணத்தால் குஷ்டரோகியான பாகோஜியின் சேவையை முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுமதித்தார். பாபா லெண்டி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாகோஜி அவருக்கு குடைபிடித்து அவருடன் கூட சென்றார். துணுக்கி அருகில் உள்ள கம்பத்தருகில் பாபா அமர்ந்ததும் பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார். பாகோஜி முந்தைய ஜென்மத்தில் தீவினையாளர். அவர் குஷ்டரோகத்தால் அவதியுற்று கொண்டிருந்தார். அவரது கைகள் சுருங்கி இருந்தன. அவர் உடம்பு முழுவதும் சீலாகி மோசமாக நாற்றமடித்தது. வெளியில் அவர் துரதிர்ஷ்டசாலியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சியுள்ளவராகவும் இருந்தார். ஏனெனில் அவரே பாபாவின் முதன்மையான சேவகர். பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அவர் அடைந்தார். குழந்தை கபடேயின் பிளேக் வியாதி. பாபாவின் மற்றொரு வியத்தகு லீலையை இப்போது கூறுகிறேன். அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் கபடேயின் மனைவி ஷீரடியில் தன் இளம் புதல்வனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தாள். அப்போது அவளது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்தது. அது நெறிக்கட்டி பிளேக்காக பெரிதானது. தாயார் பயந்து போய் மிகவும் மனவேதனை அடைந்தாள். பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்றி வரும்போது வாதாவுக்கு சமாதி மந்திர் அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்திரனின் பிளேக்கால் பாதிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தாள். பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும், வானம் மேகங்களால் சூழப்பட்டு இருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார். இவ்வாறு கூறிக்கொண்டே தமது கப்னி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றியிருந்த பிளேக் கட்டிகளை காண்பித்து, பாருங்கள், எனது அடியவர்களுக்காக நான் இங்கனம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. அவரது கஷ்டங்கள் எல்லாம் எனதே ஆகும் என்றார். அந்த பெண்மணி போகிறாங்க பாபா கிட்ட அனுமதி வாங்குறதுக்காக. நான் இப்போ அமராவதிக்கு போகணும், என்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி பிளேக் கட்டி வந்துருச்சு, ரொம்ப கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால் போகணும்னு சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பாபா எப்படி சொல்கிறாரு பாருங்க. ரொம்ப அன்பாக மிருதுவா, வானம் மேகங்களால் சூழப்பட்டு இருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட ட்ரெஸ்ஸை தூக்கி காமிக்கிறாரு. அந்த பிளே கட்டி அந்த குழந்தையோட உடம்புல இருந்த அந்த பிளே கட்டி பாபாவோட உடம்புல இருக்குது, ரொம்ப பெரிதாக முட்டை அளவில் இருக்குது. பாருங்கள், என்னோட பக்தர்களுக்காக நான் எப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு. எதுக்காக இதை சொல்லி காமிக்கிறாரு அப்படின்னா, பாபா நீங்கள் கஷ்டப்படலை, அதை நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு அந்த கொடுக்குறாரு. அவர் சொல்லி காமிக்கலை, உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக சொல்லலை. நீங்கள் கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு வர கஷ்டத்தை நான் ஏற்றுக்குவேன், நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதலாக மிருதுவாக சொல்கிறார். அதான் அந்த பதிவோட ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டாங்க, பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும் பேசுகிறாரு அப்படின்னு. அவரது கஷ்டங்கள் எல்லாம் எனதே ஆகும் என்றார். இந்த சிறப்பான அசாதாரண செயலை மக்கள் கண்ணுற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதி அடைந்தனர். ஞானிகளின் உள்ளமோ மெழுகை விட மிருதுவானது, உள்ளும் புறமும் அது வெண்ணெயை போன்று மிருதுவாக இருக்கிறது. எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள், அவர்களை உண்மை உறவினராகவும் எண்ணுகின்றனர். பண்டரிபுரத்துக்கு செல்லுதலும் அங்கு தங்குதலும். பாபா எவ்வாறு தம் அடியவர்களை நேசித்தார், அவர்களின் விருப்பங்களையும் முயற்சிகளையும் எங்கனம் ஆவலுடன் எதிர்பார்த்து பூர்த்தி செய்தார் என்பதை சித்தரிக்கும் ஒரு கதையை கூறிய பின்னர் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறேன். காந்தேசில் உள்ள நந்தூர் பாரின் மமல்தார் நானா சாஹேப் சாந்தோர்கர் பாபாவின் பெரும் அடியவர் ஆவார். அவருக்கு பண்டரிபுரத்துக்கு மாற்றலாகும் உத்தரவு வந்தது. சாய்பாபாவிடம் அவர் கொண்டுள்ள பக்தி பழுத்தது. ஏனெனில் அவருக்கு பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் பண்டரிபுரத்துக்கு
போய் தங்க உத்தரவு கிடைத்திருக்கிறது. நானா சாஹிப் அவசரமாக வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவர் அவ்விடத்திற்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமலும் எழுதாமலும் புறப்பட்டார். அவர் தனது பண்டரிபுரமான ஷீரடிக்கு ஓர் திடீர் விஜயம் செய்ய விரும்பினார். தமது விட்டோபா சாயிபாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்து பின்னர் புறப்பட எண்ணினார். ஒருவரும் நானா சாஹிப் ஷீரடிக்கு போவார் என்று கனவு கூட காணவில்லை. ஆனால் சாய்பாபா இது அனைத்தையும் அறிவார். ஏனெனில் அவர் கண்கள் எங்கும் வியாபித்து இருந்தன. ஷீரடியில் இருந்து பல மைல்கள் உள்ள நீம்காமனை நானா சாஹிப் அடைந்த போது ஷீரடியில் மசூதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பாபா உட்கார்ந்து கொண்டு மகள்ஷாபதி, அப்பா ஷிண்டே, காசிராம் இவர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கையில் திடீரென்று, நாம் நால்வரும் பஜனை செய்வோம், பண்டரிபுரத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, நாம் மகிழ்ச்சியாய் பாடுவோம் என்றார். அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினர். அதன் பல்லவி, நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு. நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு. பாபா பாடினார். அடியவர்களும் அவரை தொடர்ந்து பாடினர். சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தனது குடும்பத்துடன் வந்து பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவரை தங்களுடன் பண்டரிபுரத்துக்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்கும்படியும் வேண்டிக் கொண்டனர். வேண்டுகோள் பாபாவுக்கு தேவையிருக்கவில்லை. ஏனெனில் மற்ற அடியவர்கள் நானா சாஹிப்பிடம் பாபா ஏற்கனவே பண்டரிபுரத்திற்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊக்கத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதை கேட்டு நானா சாஹிப் உணர்ச்சி வசப்பட்டார். பாபாவின் காலடியில் வீழ்ந்தார். பிறகு பாபாவின் அனுமதி, உதி மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நானா சாஹிப் பண்டரிபுரத்திற்கு புறப்பட்டார். பாருங்கள், இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கல்ல. அவர் கூப்பிட போகிறாரு, அதாவது சாயை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு வர்றாரு. பண்டரிபுரத்துக்கு வாங்க சாயின்னு அவர் கூப்பிடலான்னு அவர் வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது நீம்காவனை தாண்டி வந்துக்கிட்டு இருக்க டைமில் பாபா இங்கே பஜனை பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாபா என்ன பாட்டு பாடிட்டு இருக்காரு பாருங்கள், நான் பண்டரிபுரத்திற்கு போக வேண்டும். அவர் பண்டரிபுரத்துக்கு கூப்பிட்றதுக்காக ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாபா பாடிட்டு இருக்காரு, நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு அப்படின்னு பாபா இங்கே சந்தோஷமாக பஜன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் பாபாவை இன்வைட் பண்ண வந்துட்டுருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த உணர்ச்சி வசத்தோடு தான் பாபாவோட காலடியில் நானா சாஹிப் விழுந்து சாமி கும்பிட்டுருக்காரு, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பாபாவோட உத்தரவோட அனுமதி வாங்கிட்டு திரும்பவும் பண்டரிபுரத்துக்கு திரும்புகிறாரு. பாபா ஏன் போகலையா அப்படின்னு கூட ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். பாபா ஞானிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மார்த்தமாகவே கன நேரத்தில் காசியாக இருக்கட்டும், இமயமலையாக இருக்கட்டும், ரிஷிகேஷாக இருக்கட்டும், பத்ரிநாத்தாக இருக்கட்டும், கேதார்நாத்தாக இருக்கட்டும், கங்காவாக இருக்கட்டும், யமுனாவாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், பண்டரிபுரமாக இருக்கட்டும், இப்படி எல்லா ஸ்தலங்களுக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்திலே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான சக்திகள் உண்டு அவங்க எல்லாருக்கும். அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, காசிக்கும் போயிட்டு வருவாங்க, யமுனைக்கும் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான சக்திகள் படைத்தவங்க. அதனால் அது மாதிரி தான் நம்ம பாபாவும் அவங்களும் ஆத்மார்த்தமாக பண்டரிபுரத்துக்கு போயிட்டு வந்திருப்பார். சரி, இந்த பதிவு இதோடு முடியப்படுகிறது. நாளைக்கு நம்ம 8வது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.